மயில் இறகால வருடுன்னு அப்படி இருக்கும். அப்படி மெதுவாக அப்படி வருடுவாப்புங்க. அந்த கட்டையை விரலை வச்சு கொஞ்சுவாப்புல. கொஞ்சம் இப்படி வந்துட்டு, சங்கிலிய போட்டு போட்டோம் தங்க கிளிக்கு சங்கிலி தான் போடணுமே. இந்த படத்தில் பூராமே அவர் தான் எழுதியிருக்காரு. பாட்டு பூரா எழுதியிருக்க முடியாது, அப்படியே பாடியிருப்பார். சிறதன்ன சிவபிரகாஷ் அப்படியே பாடுவாருங்க. இப்போ என் தம்பி இந்த மிஸ்கின்னு ஒரு படம் எடுத்தான், இது சைக்கோன்னு ஒரு படம். அதில் என்னமோ தம்பி உதயநிதி ஒரு இதை வச்சுக்கிட்டு பாடுறாப்புல. அதில் வந்து ஒன்று நினச்சி நினச்சி உருகி போனேன் மெழுகா. யாரா இருந்தாலும் யாரா விட இன்னைக்கு இன்னைக்கு யாராவலோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ, யாராவலோ தாலாட்டின் தாயின் குரலோ, ஒன்ன நினைச்சு நினைச்சு உருகி போனேன் மெழுகா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து. அது வந்து வரம். எப்பவாவது அரிதுன்னு அரிதான அவதாரங்கள் எப்படி இலக்கிய உலகில் பாரதி வந்தானோ அது மாதிரி இசை உலகில் எங்கள் அப்பா இளையராஜா. அது ஒரு வரம். இசை ஞானி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு. இது ஏன் அவர் இசை ஞானியாக இருக்கணும்? அறிவு என்பது அறிவது, ஞானம் என்பது உணர்வது. இசையை அறிய முடியாது, உணரணும். அதனால் அவர் இசை ஞானி என்று கருணாநிதி அவர்கள் வச்சு அழைச்சதுனால அது இசை ஞானின்னு வந்துட்டுது. அதையும் தாண்டி அவரை சொல்லணும்னா அவர் இசை இறைவன். இசை அமைப்பது இசையமைப்பாளர், இசையை அருளுவது. ஒரு இறைவன்கிட்ட போய் என்ன வேணாலும் கேட்பான் பாருங்க. இந்த தேர்வில் நான் வெற்றி பெற்றணும், எனக்கு அதிக மதிப்பெண்களை கொடுத்துரு, எனக்கு கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துரு, எனக்கு நிறைய மூளையை கொடுத்துரு, எல்லாம் என்ன கேட்டாலும் கொடுத்துருன்னு நினைக்கிறான் பாருங்க. அப்படி கொடுக்கும்னு நம்பிக்கை உள்ள ஒன்றுக்கு பேர் இறை என்று வச்சோம். நீ என்ன வேணாலும் கேளுங்க தந்துடுவார். இப்போ இங்கே கிராமத்தில் இப்படி ஒரு பாட்டு போடுவார். நீங்கள் வேணால் பாருங்கள், உலகத்தில் இப்படி ஒரு இசை அறிவு கொண்ட, இசை ஆற்றல் கொண்ட ஒரு மேதை, பீத்தோவான், பால்மரியட்டு, மோசாட்டு எல்லாம் சொல்லுவாங்க. கொண்டு வந்து எங்கள் ஊர் படத்துக்கு ஒரு 2 மணி நேரம் பின்னணி இசை வாசின்னு சொல்லுங்கள், தெரிஞ்சிடும் யாரும் பெரிய மேதைன்னு. என்ன முத்திரை போட்டு வாசிக்க சொல்லுங்கள். தளபதின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிறங்க. ஒரே இசையமைப்பாளர், ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு இசையமைப்பாளர் ஒருவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு, இந்த பாடல்களை உருவாக்கியிருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்லுங்க. எடுத்த உடனே ஒரு பாட்டு, சின்ன தாயவள் தந்த அந்த பாட்டு போகும். கொஞ்சம் நேரம் அடி ராக்கம்மா கையை தட்டு சங்கு சக்கு சக்கு சக்குன்னு போகும். அதில் வந்து தேவாரத்திலிருந்து ஒரு இதை போடுவார், கும்பிட்ட குரு ஒரு போடுவார், சோபன அறிமுகத்துக்கு ஒரு இதை போடுவார். திருப்பி காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்குன்னு ஒன்று போகும். தின்னு சுந்தரி கண்ணால் ஒன்று போகும், யமுனையாற்றிலே ஈர காற்றிலே குடியா பீத்தவான் வா, மோசாட்டு வா, பால் மறிட்டு வா, போடுற அப்படி 7 பாட்டு போட்டு விடாப்பா, சேதறிடுவான். யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் பேட. இவர் தான் சங்கு சக்கு சக்கு சக்கு, அதான் அவர் தான் கம்போசர். காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்கு அதான் கம்போசர். திருப்பி ஒருத்தர் சுந்தரி கண்ணாலூர், அது எல்லாம் ஒரே ஆளுன்னு சொல்லி எவனாவது உலகத்தில் நம்பிட்டானா என்ன கேள்வி? அது எங்காலால் தான் முடியும். அந்த தன்னனாலதான் இளையராஜா. இப்ப இங்க பாருங்க, மாலை நேர பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோட உக்காந்து நாம் பேச, அது வரைக்கும் நல்ல இடம்தான். அங்கே ஒரு ஆமுக்கு போட்டுருவாங்க. எப்படி பாருங்க, அவரை ரசிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிறீங்களா, ஒன்று சோறு தண்ணி ஒன்றும் தவிர கிடையாது. எங்களை பெத்த தாய் பாடின தாலாட்டி எவனுக்கு நினைவு இருக்கு இந்த கூட்டத்தில்? ஆனால் 30-40 வருஷமா ஒரே ஆளோட தாலாட்டு சலிக்கலை, இன்னைக்கும் சலிக்கலை.